வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் அதிகமாக அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ்னால் லெமன் ஜூஸ். பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ஜூஸ் வந்து நம்ம தோட்டத்துலேயே நம்ம இயற்கையாக வளர்ந்த நம்ம எலுமிச்சை மரத்துலேயே பறித்து நாம் செய்ய போகிறோம். அதுதான் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த மரம் தான் இது வந்து ஹைப்ரிட் மரம், நாட்டு மரம் கிடையாது, ஹைப்ரிட் மரம் தான். நாட்டு மரம் நம்மக்கிட்ட இருக்குது, இருந்தாலும் நம்ம இப்போ வந்து ஹைப்ரிட் மரத்துக்கு ஒரு லெமன் பறித்து தான் இந்த ஜூஸ் போட போகிறோம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். அனைவருக்கும் இது தெரியும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாததுனால இந்த அப்டேட் உங்களுக்கு. எப்போதுமே நம்ம வந்து ஜூஸ் போடுற சமயத்தில் நம்ம கடையில் இருந்தாலும் சரி, நம்ம மரத்துலேருந்து பறித்தாலும் சரி, அதிக பழுத்த எலுமிச்சையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பச்சையாக இருக்கணும். காய் வெட்டாக இருக்கிற பழத்தை தான் பறித்து நாம் வந்து ஜூஸ் போடணும். பறித்து கொண்டு வந்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நசுக்கினீங்கன்னா தான் அந்த காய் உடைஞ்சி வரும். அப்போ தான் அதில் வந்து நீர் ஜூஸ் வந்து நல்லா வரும். இந்த மாதிரி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த காய் அந்த கெட்டித்தன்மை கொஞ்சம் குறைஞ்சி குளவெழுப்பு தன்மை வந்தோடனே நமக்கு வந்து சாறு நிறைய கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஹைப்ரிட் லெமன்கிறனால இதில் வந்து விதை இருக்காது. விதை இல்லாத ஒரு எலுமிச்சை இது. புளிப்பு சுவையும் நாட்டு பழத்தோடு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இப்போ லெமன் எடுத்து வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் புழிஞ்சிக்கணும். ஹைப்ரிட் பழம் வந்து அளவில் பெருசாக இருக்கும், ஆனால் புளிப்புத்தன்மை குறைவாக இருக்கும். பார்த்திங்கன்னா நாட்டு பழத்தை வந்து அரை பழம் நம்ம ஜூஸ் போடுறது, இது ஒரு பழமாக போடணும், கொஞ்சம் சேர்த்து தான் மோயும். நம்ம ஒரு பழத்தை வந்து எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக வந்து நம்ம சாரை வந்து இந்த பாத்திரத்தில் விட்டுக்கிறோம். பின்னாடி சர்க்கரை நம்ம அஸ்கா சேர்த்துக்கிறோம். லெமன் ஜூஸுக்கு வந்து பெரும்பாலும் அஸ்கா தான் சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் கருப்பட்டி சேர்த்துக்கிறாங்க, அது நல்லாயிருக்கும். வெயில் காலத்துக்கு வந்து கருப்பட்டி நல்லது. மொத்தத்தில் வந்து சுகர் வந்து அஸ்காவில் தவிர மற்ற எல்லாமே நல்லது. நான் வந்து அஸ்காத்துக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான எது விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. தண்ணீர் ஊற்றி கலந்துக்க வேண்டியது. அதே எத்தனை பேர் குடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு வச்சுக்கு பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. அடுத்த கட்டமாக நான் வந்து ஐஸ் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துறேன். ரெண்டாவது வந்து கொஞ்சம் சால்ட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதை வந்து சேர்த்துறேன். பொடி உப்பு உள்ள போட்டு நல்லா சேர்த்து கலக்குறீங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அடுத்த கட்டம் ஐஸ் தேவைப்படுறவங்க சேர்த்திக்கலாம், ஐஸ் ஒத்துக்காதவங்க சேர்த்த தேவையில்லை. லெமன் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் தண்ணி தாகத்தையும் கட்டுப்படுத்தும், நீர் சத்தையும் உடம்புல இருக்க நீர் சத்தையும் அதிகப்படுத்தும், அதிக ஜீரண அதிகமாகும் நம்ம உடம்புக்கு. சுவையான வெயிலுக்கு ஏற்றமான லெமன் ஜூஸ் ரெடி. இன்னொரு அப்டேட் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.